வணக்கம் டாக்டர் ரஞ்சித் பிரதாப். பொதுவா டயபிட்டிஸ் வந்துச்சுன்னா இருதய பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கண் பாதிப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தோள்பட்டை பாதிப்பு வரும்னு உங்களுக்கு தெரியுமா? சக்கரை அளவு தொடர்ச்சியா உங்களுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம தோள்பட்டையில இருக்கிற கேப்சூல் பகுதி உங்களுக்கு வீக்கம் உங்களுக்கு ஸ்டிஃப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் இல்லைன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லுவாங்க. இது எப்படி வருதுன்னா, உங்களுக்கு சுகர் லெவல் தொடர்ச்சியா அதிகமா இருந்துச்சுன்னா இந்த கேப்சூல் இருக்கிற கொலாஜன் அந்த புரோட்டீன் ரெண்டும் ஒன்னா ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அது பிளெக்சிபிலிட்டியை விட்டுரும். புரோட்டீனும் குளுக்கோஸும் ரெண்டு ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடும். அதே மாதிரி பிளெக்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடும். இதனால உங்களுக்கு கை தூக்கவே முடியாது. குறிப்பா வலி தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கும். அதுவும் குறிப்பா நைட்ல வலி அதிகமா இருக்கும். பொதுவா நம்ம வேலை செய்யற தலை சீவ முடியாது, பட்டன் போட முடியாது. சோ இந்த பெயின் எல்லாமே இருக்கும். இது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸ் யாருக்கெல்லாம் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? சுகர் சுத்தமா கண்ட்ரோலா இல்ல, வயசு 40ல இருந்து 60 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்கா இல்லாதவங்களுக்கு எல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. இது எப்படி தடுக்கலாம்? சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலா வச்சிருந்தீங்கன்னா, மினிமம் ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸ் வராம நம்மளால தடுக்க முடியும். சில பேருக்கு உங்களுக்கு பெயின் பெர்சிஸ்டன்டாவே இருக்கும். சில பேருக்கு டேப்லெட்ஸோ இல்லைன்னா இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம். இது கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட பார்த்துட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸ் 3 ஸ்டேஜ் இருக்கும். முதல் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃப்ரீசிங் ஸ்டேஜ். அதாவது உங்களுக்கு வலி லைட்டா ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரோசன் ஸ்டேஜ். ஃப்ரோசன் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா வலி கொஞ்சம் ஸ்டேபிளா ஆரம்பிச்சிடும். ஆனா உங்களோட மூவ்மெண்ட் சுத்தமா ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். அடுத்தது 3ஆம் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா த்ராவிங் ஸ்டேஜ். இந்த இதுல பெயினும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும், உங்களோட மூவ்மெண்ட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். 90% ரெக்கவரி ஆயிடும். ஆனா சில 10 பேருக்கு உங்களுக்கு அந்த பெயின், பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ இல்ல சுகர் கண்ட்ரோல் மட்டும் உங்களுக்கு பத்தாது. அவங்களுக்கு கண்டிப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டேப்லெட்ஸ் இல்லைன்னா இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படலாம். சில பேருக்கு ரேரா சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் தேவைப்படலாம். சோ இது எல்லாமே வராம தடுக்கணும்னா நீங்க சுகர் லெவல் கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.